எங்க வீட்ல சாரதா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நர்மதா சொல்றாங்க, "அம்மா நான் போய் அக்காவ பார்த்துட்டு வரேன்ம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த நேரத்துல எங்கடி போறேன்னு?" அங்க சாரதா கேட்க, "இல்லம்மா நான் அக்காவ பார்க்கணும் போல இருக்கு. அக்கா இந்த மாரி சுகமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமா இருக்குமான்னு" எங்க நர்மதா சொல்லவும் செய்றாங்க. "சரிடி சீக்கிரம் போய் பார்த்துட்டு உடனே வந்துரணும்" எங்க கங்கா சொல்லி அனுப்பிவிட, நர்மதா எங்க காவேரியை தேடிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அங்க ஹால்ல உட்கார்ந்திருக்க தாத்தா பாட்டிய பார்க்குறாங்க. "வாம்மா நர்மதா" அப்படின்னு எங்க தாத்தா பாட்டி கூப்பிடும்போது நர்மதா போய் உட்காரவும் செய்றாங்க. தாத்தா பாட்டி கிட்ட பேசவும் செய்றாங்க. தாத்தா அக்கா எங்கன்னு சொல்லும்போது, "காவேரி அவ மாடியில தான்ப்பா இருக்கா. நீ போய் பார்த்துட்டு வான்னு" சொல்லி அனுப்பிவிட, மாடியில ராகினி நின்னுட்டு இருக்காங்க. "ஏய் இங்க எதுக்குடி வந்தன்னு" சொல்லி எங்க ராகினி நர்மதா கிட்ட கோவத்தோட பேச, அதுக்கு இங்க நர்மதாவும், "நான் என் அக்காவ பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இது என் அக்கா வீடு தானேன்னு" சொல்லி இங்க கேட்கவும் செய்ய, இந்த வண்ட சென்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி குடுத்துட்டாளுங்க. அக்கா வீடு, அக்கா வீடுன்னு. இந்த வீட்டுக்கு இவ தான் மகாராணின்னு இந்த விஜய் வேற தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. இனி எத்தன நாளைக்கு பார்க்க தானே போறேன்னு சொல்லி இங்க நர்மதாவ திட்டி விட்டுட்டு இங்க கீழ ராகினி வந்துடுறாங்க. மேல போற நர்மதா தன்னுடைய அக்கா தனியா சோகமா உட்கார்ந்திருக்கத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அக்கா பக்கத்துல போய் உட்கார்ந்து பேசவும் செய்றாங்க. "அக்கா நீ கவலைப்படாதக்கா. விஜய் மாமா உன்னை விட்டு எங்கேயும் விட மாட்டாரு. நான் வேணா விஜய் மாமா கிட்ட பேசி பார்க்கவா?" அப்படின்னு நர்மதா கேட்க, இங்க நர்மதா கட்டி பிடிச்சிட்டு அழுகவும் செய்றாங்க காவேரி. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அதெல்லாம் ஒண்ணும் நடந்துராதுன்னு" இங்க நர்மதாவுக்கு ஆறுதல் பேசிட்டு இருக்காங்க. "சரி நீ இன்னைக்கு ஸ்கூல் போகலையான்னு" சொல்லி கேட்க, "இதோ போகணும்க்கா. அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நர்மதா, நீ போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகு. நானும் இதோ வரேன், பின்னாடியே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவ அனுப்பி விடுறாங்க. வெளியில வர நர்மதா அங்க வெளியில அங்க உட்கார்ந்திருக்க வெண்ணிலாவ பார்க்குறாங்க. வெண்ணிலா கிட்ட இவங்க கிட்ட பேசி எப்படியாவது நம்ம அக்கா வாழ்க்கையிலேருந்து இவங்கள போக சொன்னா அக்கா நிம்மதியா சந்தோஷமா இருப்பாள்ல. இவங்க வந்ததுலேருந்து தான் அக்கா அழுதுட்டே இருக்கா. பாவம் அக்கா அப்படின்னு நினைச்ச நர்மதா இங்க வெண்ணிலா பக்கத்துல வந்து உட்காராங்க. ஹாய் அப்படின்னு சொல்லி இங்க பேசவும் செய்ய வெண்ணிலா பார்க்குறாங்க. ஆனா பேசல. வெண்ணிலா கிட்ட திரும்ப நர்மதா கேட்குறாங்க, "ஹாய்க்கா எப்படி இருக்கீங்கன்னு" சொல்லி இங்க கேட்குறாங்க. அப்பவும் வெண்ணிலா பேசல. "அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா?" அப்படின்னு சொல்லி இங்க கேட்க செய்ய, வெண்ணிலா திரும்பவும் எதுவும் பேசல. உடனே இங்க நர்மதா சொல்றாங்க, "அக்கா காவேரி அக்கா ரொம்ப பாவம். தயவு செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. எங்க விஜய் மாமாவால காவேரி அக்கா ரொம்ப அழுதுட்டு இருக்கான். விஜய் மாமாவும் காவேரி அக்காவும் இன்னும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அதுதான் எனக்கும் வேணும். இப்படி மாமா ஒரு பக்கம் அக்கா ஒரு பக்கம் இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் நீங்க வந்ததுலேருந்து தான் இப்படி இருக்காங்க. தயவு செஞ்சு அக்கா வாழ்க்கைய விட்டு போயிடுங்க" அப்படின்னு சொல்லி இங்க நர்மதா கொஞ்சம் அழுதபடி கெஞ்சவும் செய்ய, டக்குன்னு இங்க நர்மதாவ பார்த்து இங்க வெண்ணிலா முறைச்சு பார்க்கறது மட்டும் இல்லாம புடிச்சு தள்ளி விட்டுறாங்க கீழ. கீழ விழுந்ததுல அவங்களுக்கு கையில அடிபட்டுருது. இத தூரமா நின்னு ராகினி கவனிக்கிறாங்க. என்ன விஜய பத்தி பேசினா காவேரிய பத்தி பேசினாலும் கோவம் வருது. அப்போ விஜய் காவேரி ஒண்ணா இருக்கிறது இப்பவே இவளுக்கு பிடிக்கல போலயேன்னு அங்க ராகினி யோசிக்கிறாங்க. அழுதுகிட்டு இங்க என்ன நர்மதா கிளம்பி வெளியிலயும் போயிடுறாங்க. இங்க இருந்து தன்னுடைய வீட்டுக்கு போன பிறகு, "என்னடி என்னாச்சு? காவேரிய பார்த்தியா? சரி சரி ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. எங்க மாமா உன்னை கொண்டு விட்டுட்டு போறேன்னு அப்படியே சொன்னாரு ஷூட்டிங் போகணும்னு. நீ கொஞ்சம் கிளம்புறியான்னு" எங்க கங்கா கேட்க, இங்க அமைதியா உட்கார்ந்துருக்காங்க நர்மதா. "என்னடி இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க? நேரம் ஆகுதுன்னு" எங்க கங்கா சத்தம் போடவும் செய்ய, "அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. "என்னடி ஆச்சு? என்னடி கையிலலாம் அடிபட்டிருக்கு?" அப்படின்னு நர்மதாட்ட கேட்க, அங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. "நீ ஏன்டி வெண்ணிலா கிட்ட போய் பேசுன? அதுவும் அந்த பொண்ணு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லாம இருக்கிற நேரத்துல அந்த பொண்ணு இப்படி நடந்துக்க வாய்ப்பே இல்லையேன்னு" சொல்லும்போது, "அப்ப நான் என்ன பொய்யாக்கா சொல்றேன்? அவங்க தான் என்ன கீழயும் தள்ளி விட்டாங்கன்னு" சொல்லும்போது, "அம்மா எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குன்னு தோணுதும்மா. இந்த வெண்ணிலா இப்படி கோவத்தோட நடந்துக்கிற அளவுக்கு அப்படி நீ என்னதான் பேசுனன்னு" இங்க கேட்குறாங்க நர்மதா கிட்ட. நர்மதா விஷயத்த சொன்னதும், "பாத்தியாம்மா அப்போ அவ நடிச்சிட்டு இருக்காம்மா. இது தெரியாம இங்கே வீட்ல இருக்கவங்க எல்லாரும் அவ மேல ரொம்ப கரிசனம் காட்டிட்டு இருக்காங்க" அப்படின்னு எங்க கங்கா கோவப்பட செய்ய, "வாடி போகலான்னு" இங்க நர்மதா கைய பிடிச்சு இழுத்துட்டு நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. காவேரி கீழ இறங்கி வராங்க. "என்னடி காவேரி எங்கடி அந்த வெண்ணிலான்னு" சொல்லும்போது, "என்னக்கா என்னாச்சு ஏன் இவ்வளவு கோவமா பேசுறேன்னு" சொல்லி கேட்க, "இங்க பாருடி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. இந்த வீட்ல ராகினியால தான் நம்ம நர்மதாவுக்கு நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்லன்னு பார்த்தா இப்போ வந்திருக்க வெண்ணிலாவும் இதே வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லி கேட்கவும் செய்றாங்க. அதுக்கு இங்க நம்ம வெண்ணிலாவும் அங்கிருந்து கூட்டிட்டு வராங்க பாட்டி. "என்னம்மா என்னாச்சுன்னு" எங்க தாத்தா பாட்டி கேட்க, "இங்க பாருங்க பாட்டி வெண்ணிலா தான் கீழ பிடிச்சு தள்ளி விட்டுருக்காங்கன்னு" சொல்ல, வெண்ணிலா எப்படி தள்ளி விடுவான்னு இங்க வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி ராகினி வேற பேசுறாங்க. அவளே உடம்பு சரியில்லாம இருக்கா. அவளுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றதே அவளால புரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கப்போ, இவ வந்து பேசினத வச்சு வெண்ணிலா எப்படி கீழ தள்ளிவிட முடியும்னு சொல்லி இங்க ராகினி சொல்றாங்க. "இங்க
பார் இதுல தேவையில்லாம நீ தலையிடாதன்னு சொல்லும்போது, அது எப்படிம்மா வெண்ணிலா தள்ளிவிட்டுருக்க முடியும் தாத்தாவும் சொல்ல, பச்சை குழந்தை தாத்தா இவ எதுக்கு பொய் சொல்லணும்னு இங்க பெரிய பஞ்சாயத்தே நடக்குது. அப்பதான் இங்க விஜய் என்ட்ரி ஆகுறாங்க. விஜய்கிட்ட எங்க தாத்தா விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட விஜய்க்கு அதிர்ச்சி ஆகுது. நர்மதா பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் சொல்லணும். உண்மையாவே உன்னை வெண்ணிலா தான் தள்ளி விட்டாளான்னு சொல்லி கேட்க, ஆமா மாமா, இவங்க தான் என்ன தள்ளி விட்டாங்கன்னு சொல்ல, பொய் சொல்றா, நான் தான் பார்த்துட்டு இருந்தேனே, வெண்ணிலாலாம் உன்னை தள்ளி விடல, இவ தான் கால் தடுக்கி கீழே விழுந்தா அப்படின்னு இங்க ராகினி சொல்றாங்க. ராகினி சொன்னதை வச்சு இங்க விஜய் திரும்பவும் நர்மதாட்ட கேக்குறாங்க. உண்மையை சொல்லு நர்மதா, உன் அக்காவுக்காக நீ இப்படி பேசுறியான்னு சொல்லி கேட்க, காவேரிக்கு என்ன பிரச்சனை, காவேரி இந்த வீட்டுல நல்லா தானே இருக்கா, அவளுக்காக நீ ஏன் போய் வெண்ணிலா கிட்ட பேசணும் அப்படின்னு விஜய் வந்து கேட்கவும் செய்றாங்க. இதை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில நிக்க, எங்க சாரதாவும் ரொம்ப அழுகுறாங்க. ஏ நர்மதா இங்க வா அப்படின்னு சொல்லி இங்க கூப்பிடவும் செய்ய, உன்னதான் இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கல, இந்த வீட்டுக்கு வரப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்கேன்னு சொல்லி அங்க விஜய் காவேரி முன்னாடியே நர்மதாவை போட்டு அடிக்கவும் செய்ய, அத்தை இப்ப எதுக்கு அவளை அடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது, இல்ல மாப்பிள்ள, இவ சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன பொய்ய கூட யார்கிட்டையும் இது வரைக்கும் சொன்னதில்ல, அவ பொய் சொல்லணும்ன்ற அவசியமும் இல்லை, அவளை நிக்க வச்சு எல்லாரும் பொய் சொன்னேன்னு சொல்லும்போது பாக்குற எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு இங்க சாரதாவும் சொல்றாங்க. அதுக்கு இங்க உடனே ராகினியும், இங்க பாருங்க, உங்க பொண்ணு பொய் சொன்னா பொய் சொன்னேன்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை நீ சொல்றதுனால தாண்டி எங்களுக்கு சந்தேகமே வருதுன்னு கங்காவும் சொல்றாங்க. இப்போ உடனே எங்க விஜய் சொல்றாங்க, தாத்தா என் போனை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எங்க விஜய் சொல்லும்போது, இருப்பா ஒரு நிமிஷம்னு சொல்லி எங்க தாத்தா போய் எடுத்துட்டு வராரு. தாத்தா எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது அப்ப அந்த போனை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னாச்சு அப்படின்னு எங்க குமரன் கேட்க, நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரு கேமராவும் ஃபிட் பண்ணிட்டு போனேன். சரி அது வேலைக்கு ஆகுதா என்னன்னு தெரியல, நம்ம வெளியில போய் ஒரு பொருள் வாங்க வேண்டியிருக்கு, சரி வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி அவசரமா கிளம்பி போனேன். அதுக்கு இடையில நடந்த விஷயம் தான் இது. இங்க நர்மதா பொய் சொல்லல, இங்க அத்தை சொல்ற மாதிரி இந்த ராயினியும் இங்க வெண்ணிலாவும் தான் அப்படின்னு சொல்லும்போது மொத்த பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எதுக்கு ராயினி, நடந்த விஷயத்த நீ பாத்துட்டு இருக்க, அப்படியே இங்க பொய் சொல்றேன்னு சொல்லும்போது திருன்னு ராயினி முழிச்சிட்டு இருக்காங்க. ஏய் பொய் சொல்லுவேன்னா எனக்கு நல்லா தெரியுமேடின்னு சொல்லி இங்க கங்கா கோவத்துல பல்லான்னு ஒரு அறைய ராயினிக்கு கொடுக்கவும் செய்றாங்க. இதை பார்த்த தாத்தா பாட்டி, கங்கா கொஞ்சம் பொறுமையா இருமான்னு சொல்லவும் செய்ய, எப்படி தாத்தா பொறுமையா இருக்கிறது, சின்ன புள்ள மேல பழிய போடுறா, இவளுக்கு மாடு மாதிரி வயசாகுதுல்ல, கொஞ்சம் கூட மனுஷி மாதிரி நடந்துக்கவே மாட்றா அப்படின்னு இங்க திட்டவும் செய்ய, வெண்ணிலா நீ எதுக்காக இங்க நர்மதாவை பிடிச்சு தள்ளிவிட்டேன்னு சொல்லி கேட்க, அவங்களே இப்படி இருக்கும்போது எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு எங்க அஜய் சொல்லவும் செய்றாங்க. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா அஜய்னு எங்க அஜய் படித்து திட்டவும் செய்ய, மெமரி லாஸ், அதான் ஞாபகம் மறதியில இருக்கவங்க எல்லாத்தையும் மறந்து தானே போயிருக்க முடியும். அப்படி இருக்கும்போது இங்க என்னைய பத்தி இங்க பேச வரும்போது நீ இங்க ரொம்ப கோபத்தோட தள்ளிவிடணும்ன்ற அவசியமே இல்லையே. இது சாதாரணமா இருக்கிற ஒரு மனுஷங்க கிட்ட பேசும்போது நடக்கிற விஷயம்தான் இது. விட்டு கொடுக்க முடியாம அந்த கோவத்துல செய்யற வேலை தான் இது. அப்படி பார்த்தா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கணுமே அப்படின்னு எங்க விஜய் கேட்கவும் செய்றாங்க. இதை கேட்டு வெண்ணிலாவே அதிர்ந்து போய் நிக்கவும் செய்றாங்க. இங்க தாத்தா பாட்டின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்க காவேரி நின்னுட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ எந்த விதத்துல எப்படி நடந்துகிட்டன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா இங்க நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒரே விஷயம், காவேரியை யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது, காவேரி குடும்பத்துல இருக்கவங்களையும் யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அது என்னுடைய குடும்பம், அவங்க குடும்பத்தை நான் என் குடும்பமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். காவேரி என் வாழ்க்கையில வந்த பொக்கிஷம், என் பொக்கிஷத்தை நான் என்னைக்குமே தொலைக்கவும் மாட்டேன், அதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவளுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம், யார் மூலமாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கவும் மாட்டேன். இங்க நீ இப்பவே நர்மதா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க. சொல்றேன்ல வெண்ணிலா, மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது இங்க வெண்ணிலா எதுவுமே பேசாம மறைச்சு பார்த்தபடியே நிக்க, நர்மதா நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த வீட்ல சில பேர் என்ன பண்றாங்கன்றது எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. நான் வெண்ணிலாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா வெண்ணிலா இப்படி செய்யறத பார்க்கும்போது இனிமே ட்ரீட்மெண்ட்டை மாத்தி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். பேசாம நம்ம புது ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துடலாம் காவேரின்னு சொல்லும்போது, என்ன விஜய் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, இப்பெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்திருக்குல்ல, நம்ம பேசாம வீட்ல இருக்க கரண்ட் ஷாக் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து இங்க வெண்ணிலாவுக்கு கொடுத்தாலே எல்லாமே ஞாபகம் வந்துடும், நீ போய் அதெல்லாம் ரெடி பண்ணுன்னு சொல்லும்போது இங்க கண்ணை காட்டுறாங்க விஜயும். விஜய் கண்ணை காட்டினோடனே இங்கேருந்து காவேரியும் வேகமா கிளம்பி போறாங்க. இங்கேருந்து போற காவேரியும் அங்கேருந்து ஒயரை எடுத்துட்டு வர, இதை பார்த்து இங்க வெண்ணிலா தலை தெரிச்சு ஓடுறாங்க. ஏ வெண்ணிலா, இப்ப மட்டும் உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சான்னு சொல்லி இங்க கங்காவும் கேள்வி கேட்க, எங்க சாரதான் கங்கான்னு எல்லாமே பிடிச்சு நிக்க வைக்கிறாங்க. இப்ப சொல்லு, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு தானே அப்படின்னு இங்க வெண்ணிலாவை பார்த்து மிரட்டவும் செய்றாங்க விஜய். விஜய் மிரட்டினோடனே, ஆமா, உன்னை எனக்கு யாருக்கும் விட்டு கொடுக்க விருப்பம் இல்ல, எனக்கு இந்த விஷயம் எப்பவோ ஞாபகம் வந்துடுச்சுதான்னு சொல்லி இங்க வெண்ணிலா ரொம்ப சத்தம் போடவும் செய்றாங்க. இதை கேட்டு இங்க மொத்த பேரும் அதிர்ந்து போய் நிக்க,
நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல வெண்ணிலா. நீ இருக்க வேண்டிய இடமே வேற. உன்னை பத்தின விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நான் இந்த வீட்ல கேமராவும் ஃபிட் பண்ணேன். உன்னை பத்தி ஹாஸ்பிட்டல்ல விசாரிக்கும்போது எல்லாத்தையுமே அங்க இருக்கவங்க டீட்டெயிலா என்கிட்ட சொல்லவும் செஞ்சுட்டாங்க. நீ ஏன் நடிக்கிற, எதுக்காக நடிக்கிறன்றத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட வேலைய செஞ்சேன். ஆனா நீ இப்ப இந்த விஷயத்துல உடனே மாட்டுவேன்னு நெனச்சு கூட பார்க்கவும் இல்ல. இங்க காவேரியையும், என்னையும் சேர விடாம தடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அத பார்த்துட்டு நான் பொறுமையா இருப்பேன்னு மட்டும் நெனச்சு கூட பார்க்காத. இப்பவே நான் உன்னைய ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிட்டு போறதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். வந்துருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வெண்ணிலா சட்டைய பிடிச்சு கதறாங்க. என்ன விட்றாத விஜய்ன்னு. என்னோட வெண்ணிலா எப்பவோ செத்து போயிட்டா. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இப்ப இருக்கிறது நீ யாரோ. உன்ன நான் வெண்ணிலாவா நினைக்கவே இல்ல. என்னுடைய வெண்ணிலா என்னை காதலிச்ச நேரத்துல எனக்காக எதை வேணாலும் செய்வான். ஆனா இப்பவே அதை செய்யறவ என்னால அதை ஏத்துக்க கூட முடியல. இதெல்லாம் ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிங்க விஜய் தான் சட்டையை விட்டு கையை எடுக்க வச்சு திட்டவும் செய்றாங்க. உன்னால எந்த ஆபத்தும் யாருக்கும் வரக்கூடாதுன்னா நீ இந்த வீட்ல இல்லாம இருக்கிறது தானே நியாயம். நீ இப்போ நல்லா தானே இருக்க. அப்படி இருக்கப்போ நீ இந்த வீட்ல இருக்கணும்ன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. உனக்கான உனக்கான எல்லா வேலைகளையும் நான் செய்றேன். அதே நேரம் உனக்கு இருக்கிற பிரச்சனையை நீ சரி செஞ்சாகணும்னு சொல்லும்போது, "என்னப்பா அடுத்து என்ன பிரச்சனை?" அப்படின்னு எங்க தாத்தாவும் பாட்டியும் கேட்க, "அது ஒண்ணும் இல்ல பாட்டி. இவளுக்கு அடிபட்டதுல கொஞ்சம் மனசு சரியில்லாம போயிருக்கு. மனசு மட்டும் சரியில்ல. கொஞ்சம் இவ மனநலம் பாதிக்க மட்டிருக்கா பாட்டி" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா சொல்றேன்னு?" சொல்லி கேட்க, "விஜய் தேவையில்லாம என் மேல பழி போடாத" அப்படி நீங்க வெண்ணிலா சத்தம் போடவும் செய்ய, "இல்ல வெண்ணிலா அதுதான் உண்மை. என்னுடைய நினைவுகள்லேருந்து வெளியில வர முடியாம தவிக்கிற நீ இப்போ எந்த எல்லைக்கு வேணாலும் போக துணிஞ்சிருக்கேன்னா அதுக்கு அது மட்டும் தானே காரணமா இருக்க முடியும். உன்னை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி நான் ஹாஸ்பிட்டல்ல கேட்கவும் செஞ்சுட்டேன். உனக்கு அப்பப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரதும் அதனால நீ டிஸ்டர்ப் ஆகுறதும் எல்லாத்தையும் பத்தி அவங்க என்கிட்ட டீட்டெயிலாக சொல்லவும் செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேணாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு எங்க விஜய் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள விஜய் சொன்ன அந்த ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. இங்க வெண்ணிலாவை காவேரி முன்னாடியே பிடிச்சி இழுத்துட்டும் போறாங்க. காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க, "என்னங்க வேணாங்க பார்க்க பாவமா இருக்குன்னு" சொல்லும்போது, "அது உன்னோட குணம் அது உன்னுடைய குணம் காவேரி. ஆனா இங்க வெண்ணிலா அந்த மாதிரி நினைக்கலையே. உன்னை என்னை பிரிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவன். அப்படிப்பட்டவ இந்த வீட்ல இருந்தானா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. அவ ஹாஸ்பிட்டல் போகட்டும், அங்க சரியாயி வரட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மளே அமைச்சு கொடுப்போம்னு இங்க காவேரியை பார்த்து சொல்லவும் செய்ய, "நீ வா நம்ம உள்ள போகலாம். நீ பார்த்தா மனசு மாறிடுவேன்னு" இங்க காவேரியை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. தாத்தா, பாட்டி, சாரதா, கங்கான்னு எல்லாருமே வாசல்ல நின்று வேடிக்கை பார்க்க, அங்க வெண்ணிலாவா அந்த மனநல ஆஸ்பத்திரில இருந்து வந்தவங்க இங்க கூட்டிட்டு போறத இங்க எல்லாமே பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்கவும் செய்றாங்க. "பாத்தியாம்மா எப்படியெல்லாம் நடந்திருக்கா பாரு. இன்னைக்கு நர்மதா வீட்டுக்கு வராம இருந்திருந்தா இவ இப்படியே நாடகம் போட்டு எப்படியாவது இங்க காவேரியும் விஜயும் பிரிக்கணும்னு நினைச்சிருப்பான். நல்ல வேலை, எல்லாம் கடவுளோட ஏற்பாடு தான். இன்னைக்கு நர்மதா வர போய் நர்மதாவை கீழே தள்ள போய் இதுக்கப்புறம் இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு அவளும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டா. நம்மளும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா?" அப்படின்னு கங்கா சொல்ல, "ஆமாண்டி நல்ல வேலை. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை இப்ப காப்பாத்தப்பட்டிருக்கு. திரும்ப அவளால பிரச்சனை வரக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, "அதான் விஜய் இருக்காருலம்மா. விஜய் மேல எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துடுச்சு. காவிரியை என்னைக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாயிடுச்சுன்னு" இங்க கங்கா சொல்லவும் செய்றாங்க. இதை கேட்டு சாரதா, குமரன் எல்லாரும் சந்தோஷப்படவும் செய்ய, "சரி வாங்க போகலான்னு" வீட்டுக்கு போக, வெளியில நிக்கிற ராகினியை பார்த்து திரும்ப வந்து பேச செய்றாங்க இங்க கங்கா. "நீ அந்த வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணதை பார்க்கும்போது நீயும் அவ கூட கூட்டணி வச்சிருப்பியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யுது. இரு அதையும் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இங்க வெண்ணிலா இங்க இருந்து போன மாதிரி நீயும் ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு வெளியில போக தான் செய்வேன். அன்னைக்கு இருக்குடி உனக்கு" அப்படின்னு சொல்லி இங்க கங்கா அந்த ராகினியை கண்டபடி திட்டிட்டு போக, குமரனும் பார்த்து முறைச்சிட்டே போறாங்க. இங்க ராகினி தலை குனிஞ்சு நின்னுட்டே இருக்காங்க. பக்கத்துல அஜயுமே எதுவுமே பேச முடியாம நின்னுட்டே இருக்காரு. உள்ள வர விஜய் இங்க காவேரி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதா பார்த்து எங்க ராகினியால தாங்கிக்கவே முடியல. அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள போகவும் செஞ்சுறாங்க. பசுபதிக்கு கால் பண்ணி பேசவும் செய்றாங்க. "இந்த மாதிரியெல்லாம் நடந்து போச்சுப்பான்னு" சொல்லும்போது, இதை கேட்டு இங்க பசுபதிக்கு ஆச்சரியமா இருக்கு. காதலிச்ச பொண்ணுன்னு கூடவா பார்க்காம இப்படி செஞ்சான்னு சொல்லும்போது, "ஆமாப்பா நான் கூட இந்த விஜய் என்னமோ நினைச்சேன். ஆரம்பத்துல வெண்ணிலாவை பார்த்ததும் காவேரியை கண்டுக்கவே இல்லை. அதுவே எனக்கு பெரிய ஒரு அதிசயமா இருந்தது. ரொம்ப சப்போர்ட்டாவும் இருந்துச்சு. இப்போ இவன் காவேரிக்காக வெண்ணிலாவை எந்த எல்லைக்கு வேணாலும் தள்ள தயாரா இருக்கான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பான்னு இங்க விஜயை பத்தியும் காவேரியை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில விஜய் காவேரி சந்தோஷமாவும் ரொம்ப ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்து தாத்தா பாட்டின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க.